இவரோட ஆக்டிங்க்கு அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் டுடே. அவருக்குள்ள சூப்பர் மியூசிக் சென்ஸ் இருக்குது. அண்ட் இந்த சாங் ஆக்சுவலாக அவர் பாடணும்னு ஆசைப்பட்டார். உண்மை தானே? நல்ல வேளை நம்ம அந்த காலேஜில் படிக்கும்போது நம்ம சாங்கை முன்னாடி பயங்கரமாக பாடிடுவாங்க, அதோட நாங்கள் தோற்றுருவோம் காலேஜில். அந்த ஃபீல் வந்தது எனக்கு. ஜோஜு அதை பாடினார்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ ஒரு -3 இதே பாட்டு எனக்காக இந்த ஸ்கேல் ஓகேவா? கண்ணாலய கண்ணாலய. இது நான் சந்தோஷ் சார் பெரிய ஃபேன். அது இந்த அதில் விட ரொம்ப பெரிய மனுஷன். எனக்கு நிறைய உதவி பண்ணி கொடுத்துருக்கு. தேங்க்யூ. நான் சும்மா பாடல, நமக்கு எல்லாமே சேர்ந்து சந்தோஷ் சாருக்காக பாட போகிறது. நான் அவர் நம்ம எவ்வளோ நம்ம மூட்ஸ் எல்லாமே எவ்வளோ ஹேண்டில் பண்ணிருக்கு, எவ்வளோ சும்மா பாடல. கண்ணால என் கண்ணோடு போதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி, உன்னோடு நான் உன்னாக வேணும், வேறே எதுவும் வேணாண்டி. அடி என்னாடி நீ நெலு கொஞ்சாடுதே, கொஞ்சம் முன்னாடி நான் இப்ப தள்ளாடுதே. கால் போகாதடி நீ விட்டாலுமே, நான் உன்னோடு தாத்தி சொல்லட்டுமே. உனக்குள் புறந்து எனக்குள் வரைக்கும் புறான் பறவே. நாம எல்லாருமே அப்படிதான். இந்த மொமெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் பாடுறது அவ்வளோ நல்லா எனக்கு தெரியும்னா இது எனக்கு மை மெமரி. தேங்க்யூ 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 சார். சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு ஒரு பெரிய 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 கைத்தட்டல் கொடுக்கலாமா? வாட் an album சந்தோஷ். so beautiful, so beautiful. சொல்லுங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலி நாங்கள் ஷோஸ் பண்ணுவோம், எங்கள் ஷோஸில் கேப்பே இருக்காது. இந்த செட் பண்ணுறது நடுவில் ஒரு சின்ன பாஸ் எதுவுமே கிடையாது. we are so used to ஒரு நான் ஸ்டாப்பாக அப்படியே போயிட்டே இருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் திஸ் நான் ஸ்டாப். நான் சில பேர் இந்த மேடைக்கு வர சொல்கிறது அதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். அவங்களாம் இப்போயே வர சொல்லிட்டேன். அவங்களாம் லைனப் ஆகட்டும், பின்னாடி கடகடன்னு முடிச்சு ஓடிடுறேன். ஏதோ பர்ஃபார்ம் பண்ணணுன்னா பண்ணலாம். ஐம் ஓகே, சூப்பராக பண்ணலாம். அண்ட் இந்த நேரத்தில் என்னோடய ஸ்பீச் என்னுடைய முதல் ஆடியோ லான்ச் ஸ்பீச் இதுதான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப 3-4 ஹவர்ஸாக வெயிட் பண்ணுறீங்க. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் ஓகே. கார்த்திக் சுப்ராஜ் வந்து என்னை பீட்சா அப்போ மீட் பண்ணப்போலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஹவ் டன் ஐ திங்க் 8-9 ஃபிலிம்ஸ் டுகெதர். அவர் எனக்குள்ளேருந்து ஏதோ ஒரு பைத்தியக்காரனை வெளியே கொண்டு வந்து அதை வச்சு ஒரு ஆர்ட் ஃபார்ம் பண்ணுவார். அது வந்து நான் எப்பவுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அண்ட் எங்கள் டீம் ஃபுல்லாகவே வந்து கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னா வேறு ஒரு மோடுக்கு போகிறாங்க. அது எப்படி அவர் அந்த ஒரு ப்ரீசெட்டை ரெடி பண்ணுறாருன்னு தெரில எங்ககிட்ட. தேங்க்யூ கார்த்திக். உங்களோட ஆர்ட் ஃபார்ம் இஸ் என்னுடைய பர்சனல் பர்ஸ்பெக்டிவில் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஜோனுக்கும் ஒரு பயங்கர மாஸ் கமர்ஷியல் ஜோனுக்கும் ஒரு பர்ஃபெக்ட் மிட் பாயிண்டில் இருக்குதுன்னு நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன். ஸோ அது when it works for one audience, இன்னொருத்தவங்களுக்கும் அதில் ஒரு டேக்வே பெரிய லெவலில் இருக்கும். அது வந்து எனக்கு இட்ஸ் ஆல்வேஸ் ஹெல்ப் மீ என்னுடைய மியூசிக் ஜேர்னிலையும் சரி. அண்ட் இவ்வளோ ஐகானிக்கான மொமெண்ட்ஸ்க்கு மியூசிக் க்ரியேட் பண்ணுறதுனால இட் ஹெல்ப் மீ அ லாட். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் ஃபார் ஆல் ஆஃப் தி மூவிஸ் அண்ட் ரெட்ரோ. ராஜசேகர் சார் அண்ட் ஐ திங்க் எனக்கு 2 of my best production experiences over 60 films was with 2D and Stone Bench. அது ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம். அந்த ரெண்டும் ஒன்றா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ராஜா சார் அண்ட் மச்சான் கார்த்தி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் எஸ் நம்ம ரொம்ப ஒரு ஹம்பிளான சிம்பிளான ஒரு பிக் ஸ்டாரோட கான்வர்சேஷன்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நார்மலாக ஒரு விஷயத்தை அவர்கிட்ட சம்டைம்ஸ் நம்ம சில பேர்கிட்ட ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அப்படி ஒரு ஃபில்டர் எனக்கு சுத்தமாக இல்லாமல் வச்சது வந்து சூர்யா சாருடைய பிக்கெஸ்ட் எனக்கு டேக்வே நான் பார்த்தேன் பர்சனலி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் யூ. ஹோப்ஃபுல்லி இதில் ஏதாவது மியூசிக்னால ஏதாவது உங்களுக்கு ஒரு
இந்த படத்தில் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் நாங்கள் வீட்டிலலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். எல்லா பாட்டுமே அப்படி தான் பண்ணோம். பட் அல்டிமேட்லி அது கனெக்ட் ஆச்சுன்னா ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரிவிலேஜ் டு ஒர்க் வித் யூ. பூஜா ஹெக்டே, இவங்க 2 பேருக்குமே ஒரு விஷயம் ரொம்ப காமனாக இருந்தது. வெரி வெரி சிம்பிள். அவங்க அண்ட் பூஜா ஹெக்டே செட்ஸில் எப்படி அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து ஒரு எலிமெண்ட்டை வந்து கார்த்திக் இந்த படத்தில் கேப்சர் பண்ணியிருக்காரு நான் ஃபீல் பண்ணேன். தட் வாஸ் அமேசிங் டு சி. அண்ட் இந்த தருணத்தில் ஐ ஓவர் 10 இயர்ஸ் என் கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐ brought ஆல்மோஸ்ட் மை என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் ராஜா சார் அண்ட் கார்த்திகேயன் ஃபார் லெட்டிங் மீ பிரிங் மை ஹோல் மியூசிக் டீம். அவங்க ப்ளீஸ் நீங்கள் அப்படியே லைன் அப் பண்ணுங்கள். ஐ ஜஸ்ட் சே ஃபியூ தேங்க்ஸ் டு அதர்ஸ் ஆல்சோ. அண்ட் இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு இப்போ நான் கண்டுபிடிச்ச ஒரு ஃபேக்ட் இருக்குது. என்னதுன்னா கார்த்திக் சுப்ராஜ் சாரோட அப்பா வந்து இஸ் ஆக்டட் இன் திஸ் ஃபிலிம். சூர்யா சாரோட அப்பா யூனோ தே போத் லெஜெண்ட்ஸ். இந்த படத்தில் என்னோடய அம்மாவும் பாடியிருக்காங்க த ஒன் சாங்கில். அண்ட் அப்பா தெரியும் உங்களுக்கு, அந்த ஒரு ரீல் போட்டு பயங்கர மாஸ் ஆகிட்டார் அப்பா. தேங்க்யூ அப்பா அம்மா ஃபார் திஸ். அண்ட் என்னோட மியூசிக் டீம் ப்ளீஸ் வாங்க, வரவே மாட்டாங்க, வாங்க பாஸ் லைன் பண்ணுங்கள், ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம். இந்த டைமில் வந்து இந்த படத்தோட ரைட்டர்ஸ் நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விவேக், ப்ளீஸ் வாங்க விவேக். விவேக் இஸ் அன் அமேசிங் ரைட்டர். ஒரு ஐ திங்க் இந்த ஜென்ரேஷனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ். தேங்க்யூ விவேக், செம்ம மேஜிக்கலாக பண்ணீங்க. அண்ட் என்னோடய ஃபேவரட் சாங் ஃப்ரம் த ஆல்பம் வந்து இன்றைக்கி புண்ணியா பர்ஃபார்ம் பண்ண அந்த சாங் தான். ஹோப்ஃபுல்லி அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்ட் தேங்க்யூ அருண் ராஜா காமராஜ் ஃபார் தி அமேசிங் லவ் டீடாக்ஸ் சாங். அவர் இன்றைக்கி வர முடியல, அவர் சார்பாக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் அர்ஜுன் சசி, this is my friend Arjun Sashi. He has written one song. Amazing writer. And என்னை சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்தவர் இவர் தான். Thank you so much Arjun for all the memories. He is one of the best writers and he is one of the best rappers I know. Amazing work. Arjun is an emotional moment for us because என்னோட மியூசிக் நான் வந்து கம்ப்யூட்டர் வந்து எஸ்எம்பிஎஸ் தனியாக இருக்கும், மதர் போர்ட் தனியாக இருக்கும், மானிட்டர் வந்து ஒரு பழைய காலத்து சிஆர்டி மானிட்டர் இருக்கும். அதில் வந்து ஆன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஜம்ப் கிளிப் வச்சு கரெக்டாக அந்த சிமாஸ் கிட்ட போய் டச் பண்ணால் அந்த ஃபேன் ஓடும். அப்படி நான் ஒரு செட்டப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். யாரோ வந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் சேர் கிடையாது, அவங்க தரையில் தான் உட்காந்துக்கணும். நான் வந்து நின்றுட்டு ஒர்க் பண்ணுவேன் டேபிளில். எனக்கு வந்து ஒரு ஆந்திரா மெஸ்லேருந்து ஒருத்தர் ஒரு சேர் டொனேட் பண்ணார். அந்த டைமில் என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணது அர்ஜுன். அண்ட் இஸ் அன் அமேசிங் ரேப்பர். இந்த படத்தில் க்ரேஸியான ஒரு ட்ராக் பண்ணியிருக்காரு. அண்ட் சைட் ஏ சைட் பி நம்ம இந்த ஆல்பமை பிரிச்சிருக்கோம். Side A has 6 songs which is released today. Side B will have another 6 songs. எனக்கு வந்து ரெட்ரோவில் I think I've gone full on crazy. Thank you கார்த்திக் சுப்ராஜ். ப்ளீஸ் அர்ஜுன், thank you so much. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ 21 இயர்ஸ் ஆச்சு. அண்ட் சந்தோஷ் எப்படின்னு குயிக்காக சொல்கிறேன், நான் துபாய் போய் இப்போ 20 இயர்ஸ் ஆச்சு. அங்கே ஆஃபீஸில் க்ரோத் மேனேஜராக ஒர்க் பண்ணிருக்கேன் ஏஐ கம்பெனியில். இமெயில் பண்ணிகிட்ருப்பேன், சடனாக கால் வரும், சந்தோஷ் தம்பி என்ன பண்ணிருக்கேன். நான் சொன்னேன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்டா. சரி அப்படியே சைடில் போய் நான் உனக்கு மியூசிக் அனுப்பியிருக்கேன், டக்குன்னு லைனில் எழுதி அப்படியே ஐஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடு, நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸு. இப்படி தான் சந்தோஷ் கூப்பிடுவான், இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அண்ட் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் ஒர்க் வித் ஜோஜு ஆல்சோ ஃபார் பனி அண்ட் திஸ் ஆல்சோ. தேங்க்யூ. அதாவது அர்ஜுன் வந்து ஹி வாஸ் ஒன் ஆஃப் த லீட்ஸ் இன் பை த பீப்புள் த ஃபிலிம். அதில் வந்து ஜோஜு வந்து ஹி வாஸ் அ ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஸோ இட்ஸ் அமேசிங் டு see all this happen. And I want to bring on stage Sean Vincent de Paul if he is here. அவர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சீனில் இருக்காருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கூப்பிடுங்க. ஷான் இஸ் அன் அமேசிங் ரேப்பர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவரோட சினிமின் நீயே ஒலி. ஒரு யாழ்ப்பாண தமிழன் ஒரு குளோபல் ஸ்டேஜை வந்து சூப்பராக டேக் ஓவர் பண்ண போகிறாரு. திஸ் கை இஸ் கோயிங் டு கோ குளோபல். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்க்குறீங்க, எங்கே போகிறாரு மட்டும் பாருங்கள். திஸ் கை இஸ் கோயிங் டு டேக் த வேர்ல்ட் ஸ்டேஜ் பை ஸ்டார்ம். He has also written obviously the one song. Thank you so much all of you. Jabba, Punya, Vijay Narayan, so many more, 100 பேர். And Karthik Manika Vaskam, he has நாங்களாம் இந்த தனியாக மாஸ்க் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
தே ஹாவ் அ கிரேசி கொயர் பேண்ட். 30 பேர் வச்சு ஒரு பெரிய கொயர் பேண்ட், அது இன்றைக்கி இருக்கிற எலக்ட்ரானிக் மியூசிக் ஏஜில் இட்ஸ் அ லைவ் ஆக்ட். கிரேசியாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க தான் அந்த ஒன் சாங்கில் வந்து தே பர்ஃபார்ம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஸ்பீச்சுக்கு நான் அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேர் ஸோ மச் மோர் பொட்டென்ஷியல். அம்மா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அம்மா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் ரெட்ரோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து கார்த்திக் வந்து நான் எனக்கு பட்டதை எப்பயுமே சொல்லிடுவேன். ஆனால் இந்த படத்தில் வந்து ஐ திங்க் ஒரு காமன் தீம் ஒன்று இருக்குது, அந்த படத்தை பற்றி ரொம்ப பேச வேணும்னு சொல்லி. அதனால் ஐ வில் ஆல்சோ ஹோல்ட் பேக் அ ஃபியூ திங்ஸ் பிகாஸ் நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம பண்ண ஒர்க் எல்லாமே. கனெக்ட் ஆச்சுன்னா ஐ திங்க் ஒரு பெரிய மேஜிக் க்ரியேட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாரி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இங்கே வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களால் தான் நாங்கள் எல்லாருமே வந்து மேடை ஏறி பெர்ஃபார்ம் பண்ணணுன்னே ஆசைப்பட்றோம். அந்த நீங்கள் கொடுத்த எனர்ஜி வந்து எக்ஸ்ட்ராடினரி. இட் வாஸ் அமேசிங். ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபில்ம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் அண்ட் நான் ஒரு விஷயம் இங்கே சொல்லணும், எனக்கு தெரியல இது இஃப் திஸ் இஸ் லைவ் ஆன்லைன் வாட் எவர் எனக்கு தெரியல. பட் த அமௌண்ட் ஆஃப் லவ் யூ ஷோட் ஃபார் எவ்ரி ஆக்டர் ஆன் ஸ்க்ரீன் இஸ் அமேசிங். இதே மாதிரி இருந்தால் வில் ஆல் பி ஸோ ஹாப்பி. இந்த ஏவிஸ்லலாம் வரும்போது ஒரு ஆக்டர்ஸ்க்கும் வந்து நீங்கள் ஜென்யூனாக வந்து ஷவர்ட் லவ், அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தட் வாஸ் வெரி பர்சனலி எனக்கு ரொம்ப டச் பண்ணிச்சு. அண்ட் இதுக்கப்புறம் என்னுடைய பயணம் வந்து ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் ஸ்பேஸை நோக்கி போக போகுது. ஐ எம் ஆல்சோ கோயிங் டு டூ அ லாட் ஆஃப் இண்டிபெண்ட் மியூசிக். அதில் இவங்களெல்லாம் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. ஐம் டூயிங் அ லாட் ஆஃப் ஷோஸ், அப்கமிங் ஷோஸ் லண்டன், ஜெர்மனிலலாம் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹியூஜ் மியூசிக்கல் வேவ் ஒன்று க்ரியேட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் தமிழ்லேருந்து குளோபலாக. அந்த வேவில் வந்து மோஸ்ட் ஆஃப் தீஸ் பீப்புள் ஆர் கோயிங் டு பி தேர். அண்ட் நீங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இட் ஹெல்ப் திஸ் மியூசிக் கம்யூனிட்டி இன் அ பிக் வே. அண்ட் தேங்க்யூ ஆல் ஸோ மச். அண்ட் இந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்கு தனியாக நான் வந்து ஒரு ஸ்பீச்சே வச்சுருக்கேன். நான் வந்து தனியாக யூடியூப்பில் போய் ஒன்று போடலாம் அப்படின்னு நினச்சேன் நான். இட் இஸ் அமேசிங் சார். அந்த எஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு அண்ட் கஷ்டம். அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு ஃபயரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். யூ பீன் ஃபாலோயிங் இட் அப் ஸோ வெல். ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ எம் வெரி இன்ஸ்பயர்ட். ஐ ஆல்சோ வாண்ட் டு டூ சம் ஒர்க் அரௌண்ட் தட். நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அதை பற்றி. தேங்க்யூ ஆல் ஸோ மச். இதுக்கு மேலே என்னால் பேசவே முடியாது. இவ்வளோ பேசி நான் கேட்டதே இல்லை ஆக்சுவலி. ஆனால் மனசு திறந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ வெரி வெரி மச். ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாம் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மியூசிஷியன், வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். அண்ட் வாழ்த்துக்கள் இந்த என்டையர் டீமுக்கு நாங்கள் எங்களுடைய விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். சந்தோஷ் நாராயணன் அவர்களே. பிரணவ் என்னுடைய கர்ணன் முதல் கல்கி வரை என்னுடன் இருந்த மைந்தன் அங்கே இருக்கார். நிறைய பேர் இருக்காங்க. ஸ்ரீராம் இருக்கான், எம்டி ஆதித்யா, சோமனி. நான் வந்து ஆக்சுவலாக தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இது வந்து இந்த ஸ்டேஜில் விட இவங்க இருந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஆல். அவ்வளோதானே, முடிஞ்சிருச்சா? ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா? அஃப்கோர்ஸ் இன்னும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. ஓகேயா? டேக் யுவர் பிரெத். தேங்க்யூ டீமுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி.